அனைவருக்கும் இனிய வணக்கம். வள்ளல்பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். அலைபேசி எண் 8438460253. முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது, ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன். இன்றைய வகுப்பில் மு. வரதராசன் இலக்கிய வரலாற்று நூலிலிருந்து பாடம் எண் 3 சங்க இலக்கியம் காணலாம். வெள்ளத்தின் நீர் முற்றுகையிட்டு மதிலை தாக்கும் பகை அல்லாமல் போர் முற்றுகை ஒன்றும் அறியாத ஊர் மதுரை. தமிழ் மொழியின் பழைய இலக்கியம் சங்க இலக்கியம். பண்டைக்கால தமிழ் மற்றும் இலக்கியம் ஆகியவற்றை அறிய துணை நிற்பது தொல்காப்பியம். பேச்சு வழக்கு உள்ள மொழிகளில் பழமையான இலக்கியங்களை கொண்ட மொழி தமிழ். சங்க பாடல்களின் தோற்றத்திற்கு காரணமானவை வாய்மொழி பாடல்கள். தொல்காப்பிய நூலுக்கு பாயிரம் பாடியவர் பணம்பாரனார். தொல்காப்பியம் பேசும் இரு வழக்குகள், உலக வழக்கு மற்றும் செய்யுள் வழக்கு. தனிப்பாடல்களின் தொகுப்பாக அமையும் சங்க தொகை நூல் 8 தொகை. அடிகளால் நீண்ட பாடல்களை கொண்ட தொகை நூல் 10 பாட்டு. 8 தொகை 10 பாட்டு ஆகிய இரண்டும் 3ஆம் சங்க நூல் தொகுப்புகள். அகப்பாடல்களின் பொருளாக அமைவது காதல், களவு வாழ்க்கை, சிறக்கும் திணை குறிஞ்சி. குறிஞ்சிக்கு உரிய பெரும்பொழுதுகள் கூதிர், முன்பணி, வைகரை, விடியல், மருதத்திற்குரிய சிறுபொழுதுகள். முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை. ஏற்பாடு நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது, பாலைக்குரிய சிறுபொழுது நண்பகல். பகை நாட்டுக்கு சென்று பசுக்களை கவர்வது வெட்சி. பகை நாட்டின் மீது படையெடுத்துச் செல்வது வஞ்சி. பகை நாட்டின் மதிலை முற்றுகையிடுவது ஒளிங்கை. 2 படைகள் எதிரெதிராக நின்று போர் புரிவது தும்பை. பாடப்படும் ஆண்மகனின் சிறப்பை கூறுவது பாடான். உலக வாழ்வின் நிலையாமையை கூறுவது காஞ்சி. உயர்வற்ற காதலை பாடும் திணைகள் கைக்கிளை பெருந்திணை. 8 தொகையில் அகநூல்கள் எண்ணிக்கை 5. நற்றிணையின் அடியளவு 9 முதல் 12 அடிகள். குறுந்தொகையின் அடிவரையறை 4 முதல் 8 அடிகள். ஐங்குறுநூற்றின் அடிவரையறை 3 முதல் 6 அடிகள். பதிற்றுப்பத்தில் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை. பரிபாடலின் அடிவரையறை 25 முதல் 400 அடிகள். அகநானூற்றின் அடிவரையறை 13 முதல் 31 அடிகள். புறநானூற்றின் அடிவரையறை 4 முதல் 40 அடிகள். கலித்தொகையில் உள்ள பாக்கள் 150. நெகிழ்ச்சி உடைய பாவகை பரிபாடல். அகப்பாடல்கள் பாடுவதற்கு ஏற்ற பா வகைகள் கலிப்பா, பரிபாடல். பரிபாடலில் அமைய வேண்டிய மொத்த பாடல்கள் 70. துள்ளல் ஓசை உடைய சங்கப்பா வடிவம் கலிப்பா. குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள், பேரரசர்கள், வள்ளல்கள் முதலியோரை பாடும் நூல் புறநானூறு. சாதல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிதாகுவதாயின் மறக்குவென்கொல் என் காதலன் எனவே என்னும் அடிகள் இடம்பெறும் நூல் நற்றிணை. காதல் உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு என்று கூறும் நூல் அகநானூறு. சந்தனம், முத்து, யாழிலிருந்து தோன்றும் இசை ஆகியவை தான் தோன்றிய இடத்திற்கு பயன்படாது என்று கூறும் நூல் கலித்தொகை. சங்க காலத்தில் இசைப்பாடல் பரிபாடல். வீற்று முற்றத்தில் விளையாடும் அணில்களை பாடியவர் அணிலாடு முண்டில்லார். குளக்காட்சியை பாடியவர் கயமனார். வெள்ளத்தின் நுரையை பாடியவர் கல் பொருது சிறுநுரையார். குப்பைமேட்டு கோழிகளின் சண்டையை பாடியவர் குப்பை கோழியார். யானைகளால் பற்றி இழுக்கப்படும் கயிற்றை பாடியவர் தேய்புரி பழங்கயிற்றினார். காட்டு வர்ணனை அமைந்திருக்கும் 10 பாட்டு நூல் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டின் அடிகள் 103. நெடுநல்வாடையின் அடியளவு 188. கூதிர் காலத்தின் இயல்பை கூறும் நூல் நெடுநல்வாடை. மலையில் எழக்கூடிய ஓசைகளை கூறும் நூல் மலைபடுகடாம். மலையின் மதம் என்று அழைக்கப்படும் நூல் மலைபடுகடாம். கொடி என்று உன்னை இறந்து கேட்க மாட்டேன், ஆனால் உன் மலையை பாடுவது எனக்கு எளிது என்று கொண்கானத்து தலைவனை பாடியவர் மோசிகீரனார். இயற்கை பொருளில் தெய்வத்தின் தன்மையை கண்டு உருகி பாடும் நூல் பரிபாடல். சிறுகோட்டு பெரும்பள்ளம் தூங்கியாங்கு இவள் உயிர்தவச் சிறிது காமமோ பெரிது என்னும் நூல் குறுந்தொகை. கூற்று தோழி கூற்று. கொடைமடம் என்றதும் நினைவுக்கு வருபவன் வையாவி கோப்பெரும்பேகன். பேகனின் மனைவி கண்ணகி. பேகனை படைமடம் இல்லான் என்று பாடியவர் பரணர். கபிலர் பாடிய பாடல்கள் எண்ணிக்கை 235. ஐங்குறுநூற்றை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை 5. மதுரை காஞ்சியின் அடியளவு 782. 8 தொகையில் அகநூல்கள் 5, புறநூல்கள் 2, அகம்புறம் 1. சங்க பாடல்கள் பெரும்பாலும் ஆசிரியப்பாவால் அமைந்தவை. ஒளிநயம் நிறைந்த பழைய செய்யுள் கலிப்பா.
சங்க காலத்தில் பெண்பால் புரவலர் எண்ணிக்கை 33. பண்டை காலத்தில் பாப்புனைந்த அரசர்கள் எண்ணிக்கை 31. தூது சென்ற பெண்பால் புலவர் ஔவையார். அதியமானிடமிருந்து தொண்டைமானுக்கு தூது சென்றவர் ஔவையார். பேகன் குடும்பத்தில் சிக்கல் ஏற்பட்ட போது அதனை தீர்த்து வைத்த புலவர்கள் அரசில் கிழார், கபிலர், பரணர், பெருங்குன்றூர் கிழார். கோப்பெருஞ்சோழனுக்கும் அவன் மக்களுக்கும் ஏற்பட்ட பகையை போராக மூழாதவாறு தடுத்தவர் புல்லாற்றூர் எயிற்றியனார். கோப்பெருஞ்சோழனின் நண்பர்கள் பிசிராந்தையார், பொத்தியார். பொன்னனை பாடிய சோழ மன்னன் கிள்ளிவளவன். வஞ்சினம் கூறிய பாண்டிய மன்னன் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் உள்ள பகையை நீக்கியவர் கோவூர் கிழார். சோழ மன்னனிடமிருந்து மலையமான் திருமுடிக்காரியின் மக்களை காத்தவர் கோவூர் கிழார். புலவரை பகைவரின் ஒற்றன் என கருதி கொல்ல முயன்ற போது சோழ மன்னனிடமிருந்து புலவரை காத்தவர் கோவூர் கிழார். கல்வியின் சிறப்புகளை பாடிய பாண்டிய மன்னன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இளமை நிலையாமையை பாடிய சங்ககால புலவர் தொடித்தலை விழுத்தண்டினார். மான உணர்வு மிக்க சேர மன்னன் சேரமான் கணைக்கால் இரும்பொறை. மான விஜயம் என்னும் நாடகத்தை இயற்றியவர் பரதிமார் கலைஞர். சோழனின் தலைநகரம் உறையூர், சேரனின் தலைநகரம் வஞ்சி, பாண்டியன் தலைநகரம் மதுரை. பாண்டியன் அறிவுடை நம்பிக்கு அறிவுரை கூறிய புலவர் பிசிராந்தையார். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்றவர் மோசிக்கிறனார். உலகம் நிலை பெற்றிருப்பதற்கான காரணத்தை கூறியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவர் கணியன் பூங்குன்றனார். தீதும் நன்றும் பிறர் தர வாராய் என்றவர் கணியன் பூங்குன்றனார். நீர்வழி படுவும் புனைபோல் ஆருயிர் என்றவர் கணியன் பூங்குன்றனார். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்றவர் கணியன் பூங்குன்றனார். 9 நாழி உடுப்பவை இரண்டே என்றவர் நக்கீரர். எலியின் முயற்சி கூடாது, புலியின் முயற்சி வேண்டும் என்றவர் சோழன் நல்லூர்திறன். யானை வேட்டுவன் யானையும் பெருமே என்றவர் கோப்பெருஞ்சோழன். குழந்தை செல்வத்தின் இன்றியமையாமையை பாடியவர் பாண்டியன் அறிவுடை நம்பி. செல்வத்தின் பயன் ஈதல் என்றவர் நக்கீரர். தேடிய பொருள் அனைத்தையும் தானே உண்ண நினைத்தால் இழப்பது மிகுதியாக இருக்கும் என்றவர் நக்கீரர். தமிழகத்தின் பழமையான இசைக்கருவிகள் யாழ், குழல், முழவு. குரல் இசை பாடும் ஆண் கலைஞர் பாணர். குரல் இசை பாடும் பெண் கலைஞர் பாடினியர். நடனக்கலையில் சிறந்த ஆண் கலைஞர் கூத்தர். நடனக்கலையில் சிறந்த பெண்கள் விரலியர். பிறர் போல வேடம் கொள்பவர் பொருணர். பொருணரின் வகைகள் ஏற்களம்பாடுவோர், போர்க்களம்பாடுவோர், பரணி பாடுவோர். பாலை யாழின் இசை கேட்டு கள்வர்கள் மனம் மாறியதை கூறும் நூல் பொருணராற்றுப்படை. பொருணனை ஏழின் தலைவ என்று அழைக்கும் நூல் பொருணராற்றுப்படை. பாம்புத்தோல் போன்ற ஆடையை கூறும் நூல் பொருணராற்றுப்படை. கொட்டைக்கரை பட்டாடை குறித்து பேசும் நூல் பொருணராற்றுப்படை. விருந்தினர்கள் பிரியும் போது 7 அடி பின் சென்று வழி அனுப்பும் வழக்கத்தை கூறும் நூல் பொருணராற்றுப்படை. சிறுபானாற்றுப்படையின் அடியளவு 269. பெரும்பானாற்றுப்படையின் அடிவரையறை 500. பெரும்பானாற்றுப்படையில் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பானாற்றுப்படையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மலைபடுகடாம் இலக்கியத்தின் அடியளவு 583 அடிகள். முல்லைப்பாட்டின் உரிப்பொருள் இருத்தல். குறிஞ்சிப்பாட்டின் அடியளவு 261. பட்டினப்பாலை சிறப்பிக்கும் கடற்கரை நகரம் காவிரி பூம்பட்டினம். பட்டினப்பாலை இலக்கியத்தில் காவிரி பூம்பட்டின வர்ணனை இடம்பெறும் அடிகள் 217. வணிகர்களின் நடுநிலை குறித்து பேசும் நூல் பட்டினப்பாலை. மதுரை காஞ்சியின் அடியளவு 782. நாளங்காடி, அல்லங்காடி குறித்து பேசும் நூல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில் மதுரை நகர வர்ணனை 354 அடிகளில் இடம்பெறுகிறது. வைகரைக்கு உரிய பண் மருதம். மாவடு போன்ற கண் என்னும் உவமை இடம்பெறும் நூல் அகநானூறு. ஒலிகளை ஆராயும் தொல்காப்பிய அதிகாரம் எழுத்ததிகாரம். சொற்றொடரை ஆராயும் தொல்காப்பிய அதிகாரம் சொல்லதிகாரம். தமிழ் இலக்கியத்தை ஆராயும் தொல்காப்பிய அதிகாரம் பொருளதிகாரம். புதிய இலக்கிய வகைகளுக்கு தொல்காப்பியர் கூறும் வனப்பு விருந்து. வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8438460253. ஒவ்வொரு பாடத்திலும் மிக விரிவான அளவில் கருத்துரைகள் வழங்கப்படும். வாரந்தோறும் 4 ஆன்லைன் தேர்வுகள் நடத்தப்படும். அனைத்து பாடங்களும் மூல நூல்கள் கொண்டு நடத்தப்படும். உங்களுடைய வெற்றிக்கு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேராசிரியர் டாக்டர் கதிர்முருகு.